ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் ஒரு சின்ன கேள்வியோடு நான் ஆரம்பிக்க விருப்பப்படுகிறேன். எப்போதாவது வாழ்க்கையில் போதும், இதற்கு மேலே என்னால் செய்ய முடியாது, ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் அப், இதுக்கு மேலே என்னால் போராட முடியல, இதுக்கு மேலே என்னால் புஷ் பண்ண முடியல, நான் அதை விட்டுற போகிறேன், ஐம் கோயிங் டு லூஸ் இட் அப்படின்னு சொல்லி எப்பயாவது வாழ்க்கையில் விட்டு கொடுத்துடலாம் போதுன்ற சூழ்நிலையில் நீங்கள் இருந்திருக்கிறீங்களா? நம்ம எல்லாருமே அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம இருந்திருப்போம். பல நேரங்களில் நாம் பார்க்கும்போது போதும் ஆண்டவர், என்னால் இது இதுக்கு மேலே டாலரேட் பண்ண முடியல, என்னால் இதுக்கு மேலே அக்செப்ட் பண்ணிக்க முடியல, இவ்வளோ ஃபெயிலியர்ஸ் என்னால் தாங்க முடியல என்று சொல்லி ஒரு கிவ் அப் பண்ணக்கூடிய சிச்சுவேஷனில் பல நேரங்களில் நாம் காணப்படலாம். நான் உங்களுக்கு இந்த நாளில் சொல்ல விருப்பப்படுகிற நல்ல வார்த்தை, ஜாக்கிரதையாக கவனிங்க. எப்பொழுதெல்லாம் வாழ்க்கை நம்மை பார்த்து தட்ஸ் இட், யூ ஆர் எ லூசர், உனக்கு போதுமானது, நீ விட்டுடு, கிவ் இட் அப் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள், நெவர் ஸ்டாப் ட்ரைங், டோன்ட் கிவ் அப். வேதாகமத்திலிருந்து ஒரு வசனம் அழகாக இருக்கிறது. நீதிமொழிகளில் 24ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். என்ன ஒரு அழகான வசனம் இல்லை? நம்மெல்லாம் நினைக்கிறோம் ஒருத்தன் கீழேயே விழாமல் இருக்கிறவன் தான் நீதிமான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது ஒரு முறை இல்லைங்க, 2 முறை இல்லை, 7 முறை தோல்வியை சந்தித்தாலும், 7 முறை கீழே விழுந்தாலும் திரும்பி எழுந்து நிற்கிற மனிதன் தான் நீதிமான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படின்றால் என்ன? he is not a person who easily gives up things. முதலாவதாக நான் சொல்ல விருப்பப்படுகிற காரியம், failure is not an end, it is just a new beginning. தோல்வி என்பது ஒரு முடிவு அல்ல, ஒரு புதிய துவக்கத்தின் ஆரம்பமாக காணப்படுகிறது. வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குமே தோல்விக்கான சூழ்நிலைகள் வரும். சில சமயங்களில் தோல்வி நம்மளை அடித்து தரைமட்டமாக கூட மாற்றிவிடும். ஆனால் நினச்சி பாருங்கள், அப்படி தோற்ற நேரங்கள்லாம் நம்ம விட்டு கொடுத்துருப்போம் என்றால் இந்த நாளிலே நாம் இருக்கக்கூடிய சூழலில் கண்டிப்பாக நம்மளால் இருந்திருக்க முடியாது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த ஹாரி பாட்டர்ன்ற நாவலில், இந்த நாளில் உலகம் ஃபுல்லாக பிரசித்தி பெற்ற நாவல், நிறைய திரைப்படங்கள்லாம் கூட அதில் வந்திருக்கு. அதை எழுதுகிறவர் பேர் ஜே.கே. ராலிங்ஸ். அவர் இந்த புக்கை எடுத்துகிட்டு போனப்போ 1 முறை இல்லை, 2 முறை இல்லை, 12 முறை ஹி வாஸ் ரிஜெக்டட். ஆனால் அவர் விட்டு கொடுக்காம தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டே இருந்தார். அந்த முயற்சி அவரை பெரிய வெற்றி உள்ளராகிறது. நம்ம ஐயா அப்துல் கலாம் கூட இருக்கிறாங்க. நீங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, ஏர்ஃபோர்ஸ் டெஸ்ட்டில் அவர் முறை ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு சொந்த ஊருக்கு அவர் போயிடல. விடாமல், விட்டு கொடுக்காமல் தொடர்ந்து முயற்சிகளை செய்தார். எதற்காக இதை நான் சொல்லுகிறேன்? அந்த தோல்வி தான் அவர்களை ஊக்கப்படுத்தி ஒரு தலைவர்களாக உருவாக்குறது. ஸோ முதலாவதாக இதில் நான் சொல்லக்கூடிய காரியம், நெவர் கிவ் அப். அதற்கீழாக முதலாவதாக நமக்கு அழகாக வசனம் சொல்லுகிறபடி, தோல்வி ஒரு முடிவு அல்ல, ஒரு புதிய துவக்கத்தின் ஆரம்பமாக இருக்கிறது. இரண்டாவதாக, நாம் தோற்கும் பொழுதெல்லாம் நமக்குள்ளாக ஒரு வலி வருகிறது, ஒரு வேதனை வருகிறது. வசனம் அழகாக சொல்லுகிறது, எந்த பலவீனத்தில் நாம் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் நாம் இருந்தாலும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்படி என்றால் என்ன? என்னுடைய வலிகள், என்னுடைய வேதனைகள், என்னுடைய ஷார்ட் கம்மிங்ஸ், என்னுடைய பிரச்சனை, என்னுடைய இயலாமை, இது எல்லா இடத்துலையுமே தெய்வத்துடைய கிருபை பரிபூர்ணமாக நிறைத்து நம்மை பலப்படுத்துகிறது. அப்படி என்றால் என்ன? பெயின் இஸ் டெம்பரவரி பட் த பர்பஸ் இஸ் பர்மனெண்ட். வலிகள் எல்லாம் தற்காலிகமானது, ஆனால் நம் வாழ்வின் நோக்கமே நிரந்தரமானது. அதுதான் அழகாக வசனம் சொல்லுகிறது, எல்லா சூழ்நிலையிலுமே நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. ஒரு மல்யுத்த வீரர் இருக்காங்க, மேரி கோம்னு சொல்லி, நல்ல ஒரு மார்ஷியல் ஆர்ட் பர்சன். அவங்க இந்தியாவுக்கு என்று பதக்கங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அவங்கள பற்றி கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தாயார், அவர்கள் 2 பிள்ளைகள். இந்த பிள்ளைகள்லாம் நைட்டு தூங்கின பிறகு தான் அவங்க பாக்ஸிங் கோச்சிங்கே போகிறாங்க. ப்ராக்டிஸே அப்போ தான், லேட் நைட்டில். அதிகமான கஷ்டம், அதிகமான விமர்சனங்கள், அதிகமான காயங்கள். ஆனால் எதுவுமே அவர்களுடைய லக்கை நோக்கி அவர்கள் முயற்சி செய்வதை நிறுத்திவிடவே முடியவில்லை. அவங்க வாழ்க்கையில் அவர்கள் நோக்கம்தான் பெரியது என்று சொல்லி தொடர்ந்து அதை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தார்கள்.
வாழ்க்கையில் சில சமயங்களில் இந்த வலி எதற்கு எனக்கு, ஏன் நான் அந்த பாதை வழியாக போகணுன்னு கூட நமக்கு தோணும். ஆனால் அந்த வலி நம்மை வலிமை உள்ளவர்களாக மாற்றுகிறது. ஞாபகம் வைத்து கொள்ளுங்க, வலி தற்காலிகமானது, ஆனால் பர்பஸ், அந்த நோக்கம் ரொம்ப நிரந்தரமானது. பெயின் ப்ரொடியூசஸ் பவர் when your purpose is clear. ஸோ இரண்டாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், வசனம் சொல்லுகிறபடி பெயின் இஸ் டெம்பரவரி பட் த பர்பஸ் இஸ் பெர்மனன்ட். ஃபாலோ த பர்பஸ். மூன்றாவதாக இன்னும் ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி விடைபெறுக விருப்பப்படுகிறேன். வசனம் அழகாக நமக்கு சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனத்தில், பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆனாலும் ஒருவனே பந்தய பொருளை பெறுவான். என்ன வசனம் சொல்லுகிறது? பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவாங்க. ஒரு ரன்னிங் ரேஸ் இருக்குது, ஒரு மேரத்தான் இருக்குன்னா எல்லாரும் ஓடுவாங்க. ஆனால் யார் அந்த ஓட்டத்தை முடிக்கிறார்களோ, நிறைவு செய்கிறார்களோ, அவர்களுக்கு மாத்திரமே பரிசு கொடுக்கப்படுகிறது. மூன்றாவதாக நான் சொல்ல விருப்பப்படுகிற காரியம், த ப்ராசஸ் மே பி ஸ்லோ. நீங்கள் சென்று கொண்டிருக்கிற காரியங்கள் மெதுவாக போனாலும் பரவாயில்ல, நிறுத்தி விடாதீங்க. த ப்ராசஸ் மே பி ஸ்லோ பட் டோன்ட் குவிட். ஏன்? எனிதிங் இஸ் எ குட் திங் when you are மூவிங் ஃபார்வர்ட். வேதாகமத்தில் நம்ம பார்க்கும்போது அழகாக சொல்கிறார் பவுல், லக்கை நோக்கி ஓடுகிறவர்களாக. எவ்வளோ வேகமாக ஓடுறன்றது முக்கியம் இல்லை, கரெக்டாக ஓடுறோமா, கர்த்தர் நமக்கு நிர்ணயித்த பாதையில் ஓடுகிறோமா, எத்தனை தடவை விழுந்தாலும் எழுந்து ஓடுகிறோமா என்பது முக்கியமான காரியம். இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுகிற நல்ல வார்த்தை, உலகம் முழுவதுமே இந்த நாளில் நாம் பார்க்கும்போது ஃபாஸ்டான லைக்ஸ், ஃபாஸ்டான சக்ஸஸ், பொறுமை என்பது இல்லாத ஒரு காரியமாக இந்த நாளிலே காணப்படுகிறது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் விட்டு கொடுக்காமல் நிலைத்திருப்போம் என்றால் வெற்றி மிக அருகிலே காணப்படுகிறது. ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள், மெதுவாக போனால் கூட பரவாயில்ல, நிறுத்தி விடாதீங்க. ஸோ நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் 3 காரியங்கள். நெவர் கிவ் அப். அதற்கு கீழாக முதலாவதாக, ஃபெயிலியர் இஸ் நாட் த எண்ட், இட்ஸ் எ பிகினிங். இரண்டாவதாக, பெயின் இஸ் டெம்பரவரி பட் த பர்பஸ் இஸ் பெர்மனன்ட். மூன்றாவதாக அழகாக, த ப்ராசஸ் மே பி ஸ்லோ பட் டோன்ட் குவிட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.